சாயிராம். எப்பொழுதுமே மலிவாக கிடைப்பதால் தான் சில நேரம் நாம் மதிக்கப்படாமலேயே இருக்கிறோம். அவ்வப்போது அரிதாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். அப்பொழுதுதான் நாமும் ஒருவராக தேடப்படும் இடத்தில் இருப்போம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, உன் சாயப்பா சொல்வதை தவற விடாதே. இதை எப்பொழுது நீ காண்கிறாயோ அப்பொழுதே முழுமையாக கேட்டுவிடு. மிகப்பெரிய ஆபத்து உன்னை கவனமாக இருக்க சொல்வதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை எச்சரிக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். ஆம் என் குழந்தா, உன்னை சுற்றி இருப்பவர்கள் பல பேர் பலவிதமான குணாதிசயங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே ஆபத்தை கொடுப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் அவர்கள் மிக சரியாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்குமே பாவம் பார்க்காதே என் பிள்ளையே. ஏனென்றால் உன்னையே பதம் பார்க்கும் உலகம் இது. அந்த உலகத்தில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே உன்னை எச்சரிக்கவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதும் எதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. ஏனென்றால் உன்னுடைய வருத்தம் யாரையுமே திருத்தம் செய்யவே செய்யாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதற்குமே தயக்கமே படாதே. உன்னுடைய தயக்கம் தடைகளையே பரிசாக தரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, வருத்தப்பட்டு நீ வருத்தப்படுவதால் உன்னுடைய வாழ்வு மாறப்போகிறது என்றால் நிச்சயமாக வருத்தப்பட்டு கொண்டே இரு என்று நானே உனக்கு அறிவுரை கூறுவேன். ஆனால் நீ வருத்தப்படுவதால் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு மாறுதல்களும் நடக்கப் போவதே இல்லை என்பதை தெரிந்தும் ஏன் வீணாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இனியாவது உன்னுடைய வாழ்வை, உனக்கான வாழ்வை சந்தோஷமாக வாழ பழகு. அப்பொழுதுதான் கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்வில் என்னென்ன சந்தோஷம் நிறைந்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்தும் கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, விலகிய பிறகு விளக்கங்கள் எதற்காக கொடுத்து கொண்டே இருக்கிறாய்? வேண்டாம் என்ற பிறகு விவாதங்கள் எதற்காக என் பிள்ளையே? போகிறவர்களை விட்டுவிடு. அவர்களையே நினைத்து கொண்டு இருக்கும் பொக்கிஷமான வாழ்வையும் நிம்மதி இல்லாமல் மாற்றிக்கொண்டிருக்கிறாய். நிம்மதி உன்னிடத்தில்தான் இருக்கிறது. யாரை பற்றியும் நினைக்காதே. போவர்கள் போவட்டும், வருபவர்கள் வரட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று விட்டுவிட்டு போகலாமே. சில சமயங்களில் மனிதன் மிருகத்துக்கு சமமாக மாறிவிடுகிறான். ஆம் என் குழந்தா, எனவே எச்சரிக்கையாக இரு. மிகப்பெரிய ஆபத்து உன்னை நெருங்கும் அந்த சமயத்தில்தான் நான் உன்னை எச்சரிப்பதற்காக பல சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொண்டே இருப்பேன். பல சமயங்களில் மிருகங்களும் மனிதர்களுக்கு நிகராக அன்பு செலுத்தவும் செய்கிறது. யார் எப்பொழுது என்னவாக இருக்கிறார்கள் என்பதை யாருமே கணிக்க முடியாமல் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த உலகத்தில். பார்வைக்கு மனிதர்களாக தெரிந்தாலும் கூட உள்ளுக்குள் இருப்பது என்ன என்பது அவரவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். உனது இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்து கொண்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை போக்க உதவி செய்வதுதான் உண்மையான உறவு. இந்த ஒன்றை புரிந்து கொள் என் பிள்ளையே. உறவு என்ற பெயரில் உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைக்கும் எந்த ஒரு உறவுமே உறவுகளை அல்ல, அதை விட்டு விலகுவதுதான் மிக மிக சிறந்தது. இந்த உலகத்தில் நல்ல விதமான வாழ்வு என்பது எதுவுமே இல்லை. நல்ல வாழ்க்கை என்பதும் ஒன்றுமே இல்லை. அவரவர்களுக்கு அமைய பெற்ற வாழ்வு அவரவர்களுக்கு உயர்ந்தது, அவ்வளவுதான். உனக்கு பிடிக்காத ஒரு சிலரை பற்றி வாழ்வு முழுக்க யோசித்து கொண்டே இருப்பதால் உனக்கு பிடித்த 100க்கும் மேற்பட்டவர்களை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஏன் புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறாய்?
ஆபத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி பலவிதமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யார் நல்லவர்கள், யார் தீமை செய்கிறவர்கள், யார் உனக்கு தீமையை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே அமைதியாக இருக்காதே. சிந்தனை செய்து கொண்டே இருக்காதே. தயங்கி தயங்கி நின்று கொண்டே இருக்காதே. நீ தோற்பதே இதனால் தான் என் குழந்தையே. உனக்கு வெற்றி வராமல் இருப்பதற்கு காரணமும் இதனால்தான். இப்பொழுது புரிகிறதா? உனக்கு வரும் ஆபத்து உன்னால் தான் வருகிறது. அந்த ஆபத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ முடிவு செய்து விட்டாலே போதும். வரும் ஆபத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் வெகு தூரமாக. எப்பொழுதுமே தயங்கி தயங்கி நின்று உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடாதே. கண்ணீர் சிந்துவதால் உன்னுடைய கவலைகள் நிச்சயமாக மாறாது. கண்ணீர் சிந்துவதால் நிச்சயமாக எதுவுமே மாறாது. உன்னுடைய முயற்சிகள் தவறினாலும் நீ முயற்சிக்க மட்டும் எப்பொழுதும் தவறாமல் இரு. உன்னுடைய மனதை உடைப்பவர்களை மறந்துவிடு. அந்த நொடியே மறந்துவிடு. நம்பிக்கையோடு இரு. உன் மனதை உடைப்பவர்களுக்கு அவர்களுக்கான தண்டனையை நிச்சயமாக அந்த காலமே அவர்களுக்கு தக்க பதிலை கொடுக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களின் வார்த்தையை நம்பி நம்பி உன்னுடைய வாழ்வை தொலைத்து விடாதே. எது நடந்தாலும் பயத்திற்கு மட்டும் இடம் கொடுக்கவே கொடுக்காதே. எதையும் எதிர்க்கும் துணிவு உன்னிடத்தில் இருந்தாலே போதும். உனக்கு என்றுமே தோல்வியே அல்ல. உனக்கு ஏற்படும் காயங்களை நினைத்து நினைத்து உன்னுடைய பொக்கிஷமான கண்ணீரை வீணடிக்காதே என் பிள்ளையே. பதுங்கியது எல்லாமே போதும். பாய்ச்சலுக்கு தயாராக இரு. உனக்கான வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. உனக்கு ஆபத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கும் சமயமும் வந்துவிட்டது. இந்த ஒரு விஷயம் உனக்கு தெரிந்தாலே போதும். எல்லாமே உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். எப்பொழுதுமே போனவர்களை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. கண்ணீரில் உன்னுடைய வாழ்வையே வீணடித்து விடாதே. உன் நிம்மதியை யாரிடமும் யாருக்காகவும் பறிகொடுத்து விடாதே. உன்னுடைய நிம்மதி நிம்மதியாக இருக்கட்டும் உன்னுடைய மனதில். உன்னுடைய பாதையை நீயே உருவாக்கு. அந்த பாதையில் நம்பிக்கையோடு பயணம் செய். நீ நினைக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலையோ பயமோ தேவையே இல்லை. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. யாரிடமும் உன்னுடைய கரங்களை கொடுத்து விடாதே. ஏனென்றால் தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்கள்தான் இங்கு அதிகம் பேர் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தா, யார் எப்படியாப்பட்டவர்கள் என்று சிந்தனை செய்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். தேவையில்லாததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட எது தேவை என்பதை சிந்திக்க ஆரம்பித்தாலே போதும். தேவையில்லாதது உன் மனதில் நிச்சயமாக வரவே வராது. உன் சாயப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? என்னுடைய வாக்கின்படிதான் நீ எப்பொழுதும் நடந்து கொண்டிருப்பாய். இப்பொழுதும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறாய். என் வார்த்தை மீது முழு நம்பிக்கை வைத்து அதன்படி செயல்படு. நீ நினைக்காத இடத்தையும் நிச்சயமாக அடைவாய். மிக பிரம்மாண்டமாக. உனக்கு பிடித்ததை செய்வதற்காகவே உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்கிறேன். குழந்தையே, அமைதியாக இரு. உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக உனக்குத்தான். அதை யாரிடமும் உன்னை மீறி நான் கொடுக்கவே மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய தோல்விக்கு தயக்கம்தான் முதல் காரணமாக இருக்கிறது. அந்த தயக்கத்தை முதலில் விட்டு ஒளி. எல்லாமே உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். எது நடந்தாலும், என்னை சுற்றி எது வந்தாலும் என்னப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்த்து கொண்டு
சத்தமே இல்லாமல் உன் மனதால் நீ அழுவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவே இல்லை என் பிள்ளையே. எது நடந்தாலும் எனக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று உன்னை பற்றி மட்டுமே சிந்தனை கொள்ளாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்தும் நீ மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அவர்கள் வாழ்க்கும் மேலோங்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். இதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் மெழுகை போல உருகுகிறது. உன் மனம் படும் பாட்டை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னுடைய நல்ல எண்ணத்தை என்னால் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது. எதற்குமே கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னப்பா உனக்காக அனைத்தையும் செய்வதற்காக நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நல்லதை நடத்த வேண்டும், நல்லதை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் உன் தகப்பனின் எண்ணமும் கூட. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் அப்பாவை நம்பிக்கை இல்லாமல் பார்க்கவும் செய்யாதே. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் அற்புத வாக்கை, நல்ல வாழ்க்கையை வழங்காமல் விட்டுவிடவே மாட்டேன். வளர்ப்பிறையாய் வளர்ந்து உன் வாழ்க்கையில் நீ பிரகாசமாக நிற்கப் போகிறாய். உன் மனம் பாரமாக இருக்கும் சமயத்தில் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன் மனம் அமைதியாவதை நீயே கண்குளிர உணர்வாய். உனக்கான ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் இதை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மன குமுறல்களாலும் உன் மன வேதனைகளாலும் உன்னை இதால் உணர்ந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்து தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது. அழுது புலம்பாமல், கண்ணீர் வடிக்காமல், மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நம்பிக்கையோடு இரு. உனக்கான பிராப்தம் கண்டிப்பாக வெற்றியடைவதற்காகத்தான் இருக்கும். நீ என்னை முழுமையாக நம்பிவிட்டு பின் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம் உன் மனதில் வரவேண்டிய அவசியம் எதற்கு என் பிள்ளையே? உன் வாழ்வில் விடிவு காலம் பிறக்கப் போகிறது. மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது. உன் கர்மத்தின் தீவிரத்தை நான் குறைத்து விட்டேன். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் வாழ்கிறோமே என்று வேதனைப்படாதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரத்தை நான் உனக்கு உருவாக்குவேன். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இவர்களையா நாம் ஏளனமாக பேசினோம், இவர்களையா வெறுத்து ஒதுக்கினோம் என்று வருத்தப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ காண்பாய். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும். நீ கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். நீ பட்ட வேதனை எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. உன்னை பற்றி உனக்கே தெரியாத விஷயத்தை நான் உனக்கு கூறிக்கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். இந்த சாயின் வாக்கை நம்பாமல் விட்டுவிடாதே என் பிள்ளையே. என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. உன் கஷ்டங்கள் முடிந்தது. உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது. அப்பாவின் உத்தரவை ஏற்று இதை முழுவதுமாக கேட்டுவிட்ட என் பிள்ளையே, உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். சந்தோஷமாக இரு. மங்கள நேரம் உனக்காகவே துவங்கிவிட்டது. நீ விரும்பிய விஷயத்தை செய்து நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். இனி உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. கவலைகளெல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. என் வாக்கு சர்வ நிச்சயமாக பலிக்கும். நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடமே வந்து சேரும். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடக்கும்.
நான் இருக்கும் வரை நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜ்யம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று நம்பிக்கையோடு போராடுபவர்களை வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்று போக நான் விட்டு விடுவேன்? என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப் போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு, வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு, இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு, மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவன்தான் வாழ்க்கையின் மகத்துவத்தையே பெறுகிறான். நம்மீது தவறு இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் இருக்கலாம். ஏனென்றால் தவறு நம்மீது இருக்கும் பொழுது மற்றவர்களிடம் ஏன் நாம் கோபப்பட வேண்டும்? வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி எண்ணி கவலைப்படுவதை விட்டுவிட்டு
எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முயன்று கொண்டே இருக்கலாம். மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கிறது என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நாம் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாறாமல் மாற்றிவிடாமல் இருந்தால் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக பறிக்கலாம். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். எப்பொழுதுமே நம்பிக்கை வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம். நல்லவைகளை மட்டுமே சிந்தித்து கொண்டே இருக்கலாம். நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கு என்ன என்று வாழ்ந்து விடலாம். நம்மை பற்றி நமக்கு தெரியாததையா மற்றவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள் என்று தீர்க்கமாக சிந்தனையோடு இருக்கலாம். உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். இதுதான் உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை. எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும். என்னுடைய சக்தியால் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை உனக்கு ஈடேறும். நான் அதை ஈடேற்றி காட்டுவேன். சாயிநாதரே, நான் உங்களை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய முழு எண்ணமும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கை மிக மோசமான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது? நான் என்னதான் அப்படி பாவம் செய்தேன் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. என்ன செய்வது என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. சில சமயங்களில் மனவேதனையாலும் மனக்குழப்பங்களாலும் நான் உறைந்து போய் நிற்பது போல ஒரு தோற்றத்தோடு இருக்கிறேனே. இதற்கு ஒரு முடிவே இல்லையா சாயிநாதரே? என்றாவது என்றைக்காவது இன்றோ அல்லது நாளையோ எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று நான் நம்பிக்கையுடன் உங்கள் மீது முழு நம்பிக்கையோடு என்னுடைய முடிவை நான் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த நொடி முதல் எந்த முடிவும் எந்த மாற்றமும் எனக்கு கிடைக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதன் பொருட்டுதான் உன்னுடைய பலனும் உனக்கு கிடைக்கும். நீ உன்னை அதிகமாக நம்பினால் அதற்கேற்றாற்போல் அதற்கான பலனும் மிக அதிகமாகவே இருக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீ விருப்பப்பட்டது எல்லாமே உனக்கு ஈடேறும். அதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி அதன்படிதான் உன்னுடைய கர்மாவை நீ உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாய். அதனால் அந்த கர்மாவினால் நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை தாங்க முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் மனவேதனையில் இருக்கிறாய். தவித்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் துயரத்தின் பெரும் பகுதியை என்னுடைய பிள்ளைக்காக நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். மனதை முதலில் வெறுமையாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். எந்த ஒரு நிகழ்வுகளையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் இனி எழுத்த வேண்டிய தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. உன்னுடைய இந்த நிலைமை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும்.
உனக்கான நேரம் கூடியிருக்கிறது. நம்ப முடியாத அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது அந்த நம்ப முடியாத திருப்பம். நான் கூறுவது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது. நான் கூறுவது அனைத்தும் சத்திய வாக்கேதான். உன்னுடைய அன்பு, உன்னுடைய நல்ல எண்ணம் இவை தெரியாமல் இருக்கும் இந்த உலகத்தில், இவை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அகப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பது போல புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். கவலையே வேண்டாம் என் குழந்தா, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் யோசித்து யோசித்து அதன்படி நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தில் என்னதான் குழப்பம் வந்தாலும், என்னதான் சோதனைகள் உன்னை சூழ்ந்தாலும், உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னில் இருக்கும் என்னிடம் உன்னால் முடிந்தவரை பேசி பழகு. நம்பிக்கையோடு உன் மனதை வைத்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நினைப்பதை அறவே விட்டுவிடு. உன்னுடைய மனக்குழப்பமெல்லாம் தீரும் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கான நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. நான் இருக்கிறேன். உன் கற்பனைக்கு எட்டாத உருவமாகவோ, உன் கண்ணுக்கு தெரியாத சூட்சும ரூபமாகவோ இதை அறிந்து கொண்ட நீ அதிர்ஷ்டசாலிதானே குழந்தா. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. இதை கேட்கும் நொடியே அந்த மாற்றத்தை நீ கண்கூடாக உணர்வாய். பல நாள் கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் ஒரு பலன் வரப்போகிறது. உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்ததான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் அது உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை குழந்தா. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தத்தான் அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப்போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்துவிடு. இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யாரென்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்வுக்கு நல்லதும் கூட. உனக்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய எல்லா வலிகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் மருந்தாகவே இருக்கப் போகிறது. இன்னும் உன் வாழ்க்கையில் பல இருக்கிறது அரங்கேற. அதுவரை பொறுமையாக காத்திரு. அந்த அழகிய நாட்களை, உனக்கு அரங்கேறப் போகும் அந்த அழகிய நிகழ்வுகளை நிகழ்வதற்காக காத்து கொண்டிரு. பொறுமையாக, நிதானமாக. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும், உன் மனவேதனைப்பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நான் கொடுக்கும் பதில்தான் உன்னுடைய வாழ்வு. உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. தொட முடியாத உச்சத்திற்கு உன் வாழ்வில் நீ வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடு எது நடந்தாலும் புன்னகையை மட்டும் மறந்து விடாமல் நிதானமாக நிம்மதியாக காத்து கொண்டே இரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. எனவே எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன். நீ எதிர்பாராத ஒரு உதவி உன்னை சேர்ந்து வரப்போகிறது.
உன்னையே சேர வரப்போகிறது. முழுவதுமாக கேள். என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள். உன்னுடைய சுமையையெல்லாம் நான் இறக்கி வைக்கப் போகிறேன். என்னுடைய எல்லா கதவுகளும் அடைப்பட்டு கிடக்கிறதே, நான் என் வாழ்க்கையில் எப்படி மீள்வேன் என்றுதானே கேட்கிறாய்? உன் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த கதவு திறக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு.